ஈக்குவாலிட்டிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டாட்டா அவங்க கன்சர்னில் அவங்க சொந்த கன்சர்னுக்கே அவங்க எப்படி ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்து எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணி லேபர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒன்று தான் எல்லாருமே வந்து இந்த அப்கமிங் ஆஃப் தட் கன்சர்ன்கிறப்ப ஒரு நேஷனோட அப்கமிங்க்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாரும் தான் முக்கியம். மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி டிவைட் பண்ணாதீங்கிறது என்னோடது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே ரிலிஜியனை வச்சு டிவைட் பண்ணாதீங்க. இது வந்து ஃபாரினர் பாலிசி, நம்ம பாலிசியாக அது இருக்க வேண்டாங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து விஜய் சொல்லியிருந்தார். மிஸ்டர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது இந்த மாதிரி நான் வந்து அதிகாரம் பவருக்கு வந்தால் அதிகாரத்தை வந்து ஷேர் பண்ணி கொடுப்பேன். எவ்வளோ பேருக்கு கொடுப்பாருங்கிறது தெரியல. நிறைய பேருக்கு என்ன பார்ட்டியில் ஆலைஸும் அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே ஐ வில் ஷேர் த பவர் வித் தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரோட பாலிசியை சொல்லியிருந்தார். எனக்கு 2 விஷயம் அப்போ அதில் தோணுது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியை நீங்கள் அவங்க இதை வந்து நிறையா பிளண்டர்ஸை அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை அவங்க வந்து மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. அப்போ அந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற முட்டு கொடுக்குற பில்லர்ஸாக இருக்கிற அந்த பார்ட்டிஸை ஒய் யூ ஆர் காலிங் தெம்